இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்த, அடுத்து வர்ற உங்க கல்யாண நாளுக்கு உங்க 2 பேருக்கும் தங்கத்திலே செஞ்சு கொடுத்துருவோம். என்னதானா? ஐயோ போதும்டா. தம்பி இருங்க நான் வாங்க. தம்பி கொஞ்சம் வேகமா போப்பா. இவ்வளவு வேகத்துல தான் போகணும்னு எங்களுக்கு சில கட்டுப்பாடெல்லாம் இருக்குங்க. தம்பி ஆஸ்பத்திரிக்கு போறேன்பா, அதான்ப்பா. ஏன் ஹாஸ்பிட்டல் யாராவது சேர்த்துருக்கீங்களா? ஆமா தம்பி. சரி, நான் வேகமா போறேன். சரி தம்பி. கேஷா யூபிஐ அண்ணா? உங்களை தான் கேட்குறேன். கேஷா ஸ்கேன் பண்றீங்களா? தம்பி என்கிட்ட பணம் இல்லப்பா. யோ, என்னையா சொல்ற? கோச்சுக்காதீங்க தம்பி. தம்பி தம்பி நான் என்னன்னு சொல்லுவேன்? உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களால தான் மழையே பெய்யுது தம்பி. நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும் தம்பி. நான் வரேன் தம்பி. உங்களை பத்தி என் பொண்டாட்டி கிட்ட சொல்றேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. வரேன் தம்பி. கோட் ரெடி ஆயிடுச்சு. சீனு போட்டுக்கிறா. மச்சான் இந்தாங்க. மச்சான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கண்ணாடி செட் ஆகலையே மச்சான். இருங்க என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க மச்சான், இதை போடுங்க மச்சான். ஏய் தங்கச்சி, நீ இன்னும் ரெடி ஆகலையா? அங்க மச்சான் ரெடி ஆயிட்டாருமா. ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்கு? சுத்தி சுத்தி பேண்ட், சட்டை, வேட்டி, வாட்ச், செயின், அவ்வளவுதானே? பொம்பளைங்களுக்கு அப்படியா? பாருங்க எவ்வளவு அலங்காரம் பண்ணி விட்டுருக்கேன். அண்ணி ரெடி பண்ணி விட வேண்டாமா? ஏய், நீ எதுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க? மருமக தானே மேக்கப் போடுறேன்னா, அவன் எங்க? மாமா, நான் இங்க தான் இருக்கேன். சொல்லுங்க. மாயா, மேக்கப் போடுறதுக்கும் அத்தையை விட்டுட்டு போயிருக்க. இவன் மேக்கப் போட்டா தங்கச்சியை காணோன்னு கேஸ் கொடுக்குற அளவுக்கு பண்ணிடுவா. அடையாளம் தெரியாத மாதிரி ஆளையே மாத்தி விட்டுருவாமா. என்ன ஜோக்கா? சகிக்கல. போயிட்டு வேற வேலை இருந்தா பாருங்க, போங்க. ஏய், நீ என்ன இங்க நின்னு கெக்க புக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? போய் சமையல் வேலையை பாரு, போ. மருமகளே வாமா, நாம போயிருவோம். அத்தை ரொம்ப கோவமா இருக்கா. வாமா போலாம். தங்கச்சி சீக்கிரம் வந்துருமா. பத்மா நீங்க காட்டுங்க. நீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பத்மா. இப்படி 2 பேரையும் ஜோடியா பாக்குறதுல என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்கிட்ட மட்டும் கோடி கோடியா பணம் இருந்துச்சு. இவங்க 2 பேரையும் ஹீரோ ஹீரோயினா வச்சு பணம் எடுத்துப்போம் மச்சான். சூப்பர் மாமா. மணியண்ணனுக்கு விவஸ்தங்கிறதே இல்ல. என்னத்த பண்றது? அவருக்கு இந்த வீட்டை நம்பி பொழப்பு ஓடுது.
ஐயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி ஐயா பிறந்த நாள் நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி சுந்தரேசன். பெரியப்பா எங்களோட கிஃப்ட நாங்க இப்பவே கொடுத்துடலான்னு இருக்கோம். மாயா இன்னும் கேக் வெட்டவே இல்ல, அதுக்குள்ள என்ன பரிசு? அத்தை, இது கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும். வாங்க. அக்கா சரியான நேரத்துக்கு தான் கால் பண்ணிருக்க. அங்க பாத்தியாக்கா பெரியப்பா கோச்சூட்ல எவ்வளவு அழகா இருக்காருன்னு? ஆமாண்டா, அப்பாவை இது வரைக்கும் கோட் சூட்ல நான் பார்த்ததே இல்லடா. ம். இப்ப நீ எருக்கம் பூ கொடுத்தல்ல, அதுவே என் ஜானகி கைப்பட்டா ரோஜா பூவா மாறிடும். விஷம் கூட அமுதமா மாறிடும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி கடைசி நேரத்துல வந்து தைக்க முடியாதுன்னு சொல்றீங்க? சார், நாங்க எதையும் மறைக்க விரும்பல. எங்களுக்கு இதை விட பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, அதனால எங்களால இதை பண்ண முடியாது. என்ன மாயா, இப்படி கடைசி நேரத்தில் தைக்க முடியாதுன்னு சொன்னா எப்படி மாயா? இந்த ஆர்டர் மட்டும் நம்ம சொன்ன நேரத்துக்குள்ள டெலிவரி கொடுக்கல, அப்புறம் நம்மளால இந்த பிசினஸ்ல எந்திரிக்கவே முடியாது மாயா.